சிஎம் விஜய் அவர்கள் மேலே தப்பு இருக்கா? 1950 தான் வந்தே மாதரம் பாடலை தேசிய பாடலாக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் போன 2026 பிப்ரவரியில் வந்து அதில் மத்திய அரசு சில விஷயங்களை மாற்றி சில கைடன்ஸும் வெளியிடுறாங்க. என்னென்னா, இனி வந்து அரசு விழாக்களில் தேசிய கீதத்துக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாடலை வந்து கட்டாயமாக பாடணும். அதுக்கு எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும். முழு சரணமும் பாடணும். அதாவது 3 நிமிஷம் 10 செகண்ட் உள்ள முழு சரணமும் முழு பாடலையும் பாடணும். இதை அவமதிக்கிறவங்க இல்லை இடையூறு பண்ணுறவங்களுக்கு வந்து 3 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அரசு விழாக்கள் அப்படின்னா மத்திய அரசு விழாக்கள், குடியரசுத் தலைவர், ஆளுநர், அதுக்கப்புறம் பிரதமர் இவங்க கலந்துக்கிற விழாக்கள், கொடியேற்ற விழாக்கள் இங்கெல்லாம் வந்து கட்டாயம் வந்தே மாதரம் பாடல் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஆளுநர் முன்னாடி தான் வந்து முதலமைச்சராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் அதன் அடிப்படையில் வந்து வந்தே மாதரம் பாடலை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனகணமன தமிழ் தாய் வாழ்த்துக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ தான் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிற ஒருத்தர் எப்படி அதை வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும், அதை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாலும் இதை மாற்றிருப்பாங்களா, இதை தட்டி கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த சட்டத்தில் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மாநில அரசு அதாவது சட்டசபைகளுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நாளைப்பின சட்டசபை நடக்கும்போது நாளைக்கே நடக்க போகுது. அடுத்து மாநில அரசு விழாக்கள்லாம் நடக்கும். ஸோ அதிலலாம் வந்து தமிழ் தாய் வார்த்தை வந்து பின்னாடி தள்ளிட்டு வந்தே மாதரம் பாடலை முன்னாடி போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம தாராளமாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போவே கேள்வி கேட்குறது அவர் மேலே தப்பு அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்னு தெரில. உங்களுக்கு தோன்ற கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்காலி